உபாகமம் 34வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. உபாகமம் 34 10லிருந்து 12 வரை வாசிக்கிறேன், கவனிங்க. உபாகமம் 34 10. மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும். என்ன சொல்றாரு? அவன் அந்த அரண்மனையில் இருந்திருந்தா, அந்த அரண்மனை ராஜா பேரனுக்கு பாவத்துல நிறைய வாழ்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. ராஜா பேரனை எல்லாம் விரும்புவாங்க, உங்களுக்கு தெரியும். அரண்மனையில் இருந்தா அந்த மாதிரி ஒரு பாவமான ஒரு வாழ்க்கை, எல்லாரையும் அடிமைப்படுத்துற ஒரு வாழ்க்கை அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசு வரையிலும் பார்வோனுடைய அரண்மனையிலே வளர்ந்தான், அங்கே கல்வி கற்றான். அங்கே தேவன் அந்த 40 வயது வரையிலும் அனுமதித்தார் சில காரியங்களுக்காக. இவன் வளர்ந்த பிறகு அடுத்த ஸ்டேஜுக்கு போனோம். அங்கே இருந்திருந்தா அந்த பார்வோன் ஜனங்களை அடிமைப்படுத்துகிற அந்த பாவ வாழ்க்கையில அவங்களோடு சேர்ந்து இவனும் ஜனங்களை அடிமைப்படுத்துற வாழ்க்கையில தான் இருந்திருப்பான். அதனால தேவன் மோசேயை அங்கிருந்து வேர் பிரித்து வெளியே கொண்டு வர பார்க்கிறான். கொண்டு வந்த, கவனிங்க, அவன் வந்து அரண்மனையிலே இருந்திருந்தான் இந்த 30 லட்சம் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்க முடியாது. அந்த 30 லட்சம் ஜனங்களும் இவனை எப்படி பார்க்கறாங்க? இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தலைவனை நாங்க இதுவரையிலும் என்ன பண்ணல, பார்த்ததே இல்லை. ஜனங்கள் மேல் அக்கறை உள்ளவன், கரிசனை உள்ளவன், ஜனங்களுடைய கஷ்டங்களை அறிந்தவன், புரிந்தவன். அதனால ராஜாவுடைய பேரனா இருந்தோம், ஆனால் நீதியின் தேவனுடைய காரியங்களுக்கு இவன் உடன்படுகிறான். அதாங்க சொல்றாரு. மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும். பாருங்க, அந்த எகிப்தை விட்டு புறப்படுகிற அன்று ராத்திரியில அன்று மோசே சொல்றான், ரட்சிப்புக்கு அடையாளமான காரியத்தை அங்க சொல்றான். நாளைக்கு நம்ம விடிஞ்சா இந்த எகிப்து தேசத்தை விட்டு என்ன பண்ண போறோம்? புறப்பட போகிறோம். புறப்படுவதற்கு முன்பாக இந்த ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை ஜனங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடிமைத்தனத்திலிருந்து சும்மா விடுதலையாக முடியாது. அதனால எல்லா வீடுகளிலும் ஒரு ஆடு அடிக்கப்பட்டு அதனுடைய இரத்தத்தை எடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலக்கால்களில் என்ன பண்ண வேண்டும்? ஈசோப்பு என்கிற கொழுந்தினால் அதை பூசப்பட வேண்டும். அந்த பூசப்பட்ட அந்த இரத்தத்தை பார்க்கும் பொழுது பிசாசு ஒவ்வொரு வீட வந்து பார்க்கிறான். பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டு இருக்கிறதை பிசாசு பார்த்து பயந்து என்ன பண்றான்? அவங்க வீடுகளை கடந்து போகிறான்.